ஒட்டுமொத்த தமிழகமும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க ஒரு தேர்தல் அப்படின்னா 2026 தேர்தல் தான். ஏன்னா யாரு வெற்றி பெற போறாங்க, யாரு அதிக வாக்குகள் வாங்க போறாங்க அப்படிங்கிற மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த வகையில தமிழக அரசியல்ல புதிய மாற்றத்தை உருவாக்கும் நோக்கில செயல்பட்டு வர நடிகர் விஜய் அவரை சுத்தி பல விவகாரங்கள் இப்ப போயிட்டு இருக்கு. விவாகரத்து சர்ச்சையிலும் அவர் சிக்கி இருக்காரு. தேர்தலை முன்னிட்டு உருவாகிற இந்த தனிப்பட்ட விவகாரம் அவரோட அரசியல் பயணத்துல முக்கிய திருப்பமா மாற வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவருடைய மனைவி சங்கீதா அவங்க செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல விவாகரத்து கோரி மனு தாக்கல் பண்ணாங்க. அந்த மனுவுல விஜய் அவருடைய தனிப்பட்ட உறவுகள் கொடுமையான நிறையவே குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாங்க. அந்த வகையில விஜய் அவருடைய அரசியலுக்கு முன்னேற்றத்துக்கு தடையா அமையக்கூடும்னு விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. கட்சி தலைவரா தன்னோட பொதுமக்கள் மத்தியில நம்பிக்கையை நிலைநிறுத்த வேண்டிய சூழல்ல குடும்ப சர்ச்சை வெளிவருது ரொம்பவே அவருக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. தேர்தலில் போட்டியிடுற வேட்பாளர்கள் தங்களோட சொத்து விவரங்கள் மற்றும் குடும்ப நிலைமை தொடர்பான தகவல் எல்லாம் தேர்தல் ஆணையத்துல சமர்ப்பிக்கணும். இதுதான் கட்டாயம். இந்நிலையில விவாகரத்து வழக்கு நிலுவையில இருக்கு. சொத்து பங்கீடு மற்றும் ஜீவனாம்சம் தொடர்பான சட்ட பிரச்சனைகள் வேட்புமனு தாக்கல்ல சிக்கலை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம சங்கீதா அவங்க லண்டன் குடியுரிமை பெற்றிருப்பது காரணமா சர்வதேச சட்ட ரீதியிலும் இந்த வழக்கு சிக்கல்களை உருவாக்கும்னு எதிர்பார்ப்பு இருக்கு. இப்ப தமிழகம் முழுவதும் தீவிர அரசியல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வர விஜய் அவரை சுற்றி இந்த விவகாரம் பெரும் பேசுபொருளா மாறி இருக்கு. இது ஒரு அரசியல் நகர்வா இல்ல நீண்டகால குடும்ப பிரச்சனையோட வெளிப்பாடா அப்படின்னு பல்வேறு தரப்புல இருந்து விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. தொண்டர்கள் மத்தியில கூட இதனால குழப்பம் ரொம்ப அதிகமா இருக்கு. விஜய் அவர் இந்த அரசியல் சட்ட போராட்டத்தை எப்படித்தான் கடக்க போறாரு, இந்த பயணத்துல அவருக்கு இது முக்கியமான சோதனையா மாறி இருக்கு. எதிர்காலத்துல இந்த விவகாரம் எப்படி அவருக்கு சரியாக போகுது, இதுல இருந்து எப்படி முன்னேறி வர போறாரு, 2026 தேர்தல்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறதெல்லாம் பெரிய கேள்வியா இருக்குன்னு அரசியல் வட்டாரத்துல இத பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில விஜய் அவர் கூட குடும்பத்துல யாருமே பேசுறது கிடையாது. சொல்ல போனா சஞ்சய் அவரெல்லாம் பேசுறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வெளியாகி இருக்கு. இவர் ஒரு பக்கம் அரசியல் தான் முக்கியமான அரசியல்ல கவனம் செலுத்திட்டு இருந்தாலுமே இவரை சுத்தி இவ்வளவு சர்ச்சைகள் இருக்கிறது ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. முழுக்க முழுக்க அவர் குடும்பத்தை விட்டுட்டு அரசியல் தான் எல்லாமே பார்த்துட்டு இருந்தாலும் குடும்பத்தையே பார்க்காத ஒருத்தர் எப்படி மக்களை பார்ப்பார் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கூட நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே விஜய் அவர் முற்றுப்புள்ளி வைப்பாரா? சொல்ல போனா இந்த தேர்தல் அவருக்கு எப்படி அமைய போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்த்தாதாங்க தெரியும். இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.